welcome back to Master OG. The topic is balanced force and unbalanced force. Balanced force definition: when two or more forces act on a body and their net resultant force equal to 0, then it is called as balanced force. See, கன்சிடர், இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ என்கிட்ட ஒரு டேபிள் இருக்கு. இந்த டேபிள் மேல நான் ஒரு புக்கை பிளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல F1 அப்படின்ற 1 நியூட்டன் ஃபோர்ஸ் நான் கொடுக்குறேன். சரியா? ஜஸ்ட் இமேஜின். அதே மாதிரி இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா F2 அப்படின்ற 1 நியூட்டன் ஃபோர்ஸ் நான் கொடுத்தேன் அப்படின்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸ்மே என்ன ஆகும்? எனக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். See, listen. If F net equal to F1 minus of F2, அதாவது ஒரு ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, இன்னொரு ஃபோர்ஸ் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல மைனஸ் அப்படின்றத சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சோ மைனஸ் F2. See, listen. F1 அப்படின்ற ஃபோர்ஸ் வந்து என்ன? 1 நியூட்டன். F2 அப்படின்ற ஃபோர்ஸ் வந்து என்ன? 1 நியூட்டன். சோ 1 நியூட்டன் minus 1 நியூட்டன் equal to 0. சோ எனக்கு இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து என்ன? 0 எனக்கு கிடைக்குது. அப்ப என்னோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் 0னா இந்த புக் வந்து என்ன? எந்த சைடும் மூவ் ஆகாது. எந்த சைடும் மூவ் ஆகாம இந்த இதுல கொடுத்திருக்க ஃபோர்ஸும் இதுல இருக்க கொடுத்திருக்க ஃபோர்ஸும் ரெண்டுமே பேலன்ஸ்ட் ஆயிடுச்சு. சோ இத தான் நம்ம பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். See, பேலன்ஸ் ஃபோர்ஸ்ல no change in state of motion, எந்த மோஷனுமே வந்து நடக்காது. Then the shape of object may change. shape வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னா மேபி நான் இந்த ரெண்டு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இந்த புக் வந்து கொஞ்சமா ஷ்ரிங்க் ஆகலாம். ஆனா இந்த இடத்துல எந்த அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸும் கிரியேட் ஆகல. So this is balanced force. Now unbalanced force. Unbalanced force definition: when net force not equal to 0, the forces are unbalanced forces. See, consider, imagine பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டேபிள் மேல நான் ஒரு புக்கை பிளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த புக்ல ஒன் சைடு வந்து நான் F1 அப்படின்றது 6 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்படின்றது கொடுக்குறேன். இதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டா F2 அப்படின்றது 3 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்படின்றது நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் இமேஜின். See, இப்போ எனக்கு இந்த ரெண்டு சைடுலயும் நான் ஃபோர்ஸ் அப்ளை ஆகும்போது எனக்கு என்ன ரிசல்டன்ட் கிடைக்குதுன்னா, see, F net equal to F1 minus of F2. அதாவது இந்த F1 வந்து என்ன? 6 நியூட்டன். F2 அப்படின்றது வந்து என்ன? 3 நியூட்டன். சோ 6n minus 3n அப்படின்றது என்ன? எனக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ன கிடைக்குது? 3 நியூட்டன். See, அப்ப இந்த இடத்துல ஒரு அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்றது கிரியேட் ஆகுது. See, the net force not equal to 0. அப்ப இந்த இடத்துல எனக்கு ஒரு அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகிறதுனால இந்த புக் வந்து எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும்? எது கிரேட்டர் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வச்சிருக்கோ அப்ப F1 தான கிரேட்டர் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கு. சோ ரைட் சைடுல என்னோட புக் வந்து மூவ் ஆகும். சோ இத தான் நம்ம unbalanced force அப்படின்னு சொல்றோம். See, when they cause a change in the state of motion can make a body move or change direction. அதாவது இந்த unbalanced force கிரியேட் ஆகும்போது இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் அப்ளை ஆகுதோ அந்த டைரக்ஷன்ல தான் இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும். Thank you.